மக்களே நான் தான் சனா. வெல்கம் டு சனா. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தமிழ் வீடியோ பார்க்க போறோம் பிகாஸ் இட்ஸ் பின் அ வைல் ஐ திங்க். அண்ட் இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் சீசன் நிறைய பக்கத்துல வந்துருச்சு அப்படிங்கிற காரணத்தினால நான் நினைச்சேன்னா I'll do a top 10 of my most favorite must-haves for festive season அப்படின்ட்டு நிறைய பழைய ஃபேவரட்ஸ் வந்து இந்த வீடியோவில் வச்சிருக்கிறேன். லைக் எப்போ வாங்குறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சீசனில் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிற ப்ராடக்ட்ஸ். அண்ட் சில நியூ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இப்போ தான் ரீசெண்டாக வாங்கி நான் ட்ரை பண்ண சில ப்ராடக்ட்ஸ் வந்து இட்ஸ் சர்ப்ரைஸ்ட் வே. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வீடியோவில் வச்சிருக்கிறேன். ஐ திங்க் ஐ ஹேவ் 10 பட் அங்கங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இஃப் இட் இஸ் நாட் அட் 10. எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நான் வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருக்கேன். அண்டர் 1000 rupees தான் எல்லாமே. இங்கே ஐ பேசிக்லி டோன்ட் யூஸ் மச் ஆஃப் ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் பிகாஸ் நம்மளுக்கு வந்து இந்த மிட் ரேஞ்ச் அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அந்த காரணத்துக்காக. ஸோ இன்னைக்கு ரொம்ப பேசாம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராடக்ட்டை வந்து இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த லிஸ்ட் பட் ஐ வாண்டட் டு ட்ரை திஸ் போத் ஆஃப் திஸ் ஆன் கேமரா. நம்மளுக்கு வந்து மோல்டன் பியூட்டி அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு பிராண்ட் வந்து லான்ச் ஆயிருக்குது. தே ஹேவ் ஸ்கின் கேர் ஆஸ் வெல் அஸ் மேக்கப். பட் அவங்க மேக்கப்லேயே வந்து ஸ்கின் கேர் இன்ஃபியூஸ்ட் ஆயிருக்குது. திஸ் இஸ் நாட் ஸ்பான்சர்ட் பை வே பட் திஸ் கேம் இன் பிஆர் ஃபார் மீ. இது ஏன் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன்னா ஐ ஹேவ் ட்ரைட் தேர் மாய்ஸ்சரைசர். திஸ் இஸ் ஆல் கிளாஸ் but I loved that texture. Can you see the texture? It is like jelly-ish. Jelly plus mousse கலந்தா எப்படி இருக்குமோ it was so interesting. அதனால உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கலாம்னு நினைச்சேன். It kind of feels bougie on a budget. சரியா? Again, not sponsored, but it feels like an ad. But I love this texture. தெரியுதா? It almost gives you that primer like finish on your skin. So if you have oily skin, உங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும் because I like to use this before my makeup. பெருசாக எந்த ஸ்மெல்லும் இல்லை but it gives you that fresh smell. So fragrance-ஆக எதுவும் இல்லை, probably from one of the ingredients, I think. I hope. Because the last thing I need right now is some heavy fragrance on my skincare because look at my skin, it is not doing good. And in the lighting நான் வந்து இன்னைக்கு எடுக்கலாம்னு நினச்சேன் because this is more true to my skin tone I feel like. But தெரியல, லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. அகேன் பெங்களூரில் சன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பட் எனிவே இந்த சன்ஸ்க்ரீனை வந்து ட்ரை பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ லெட்ஸ் see how it is. It has SPF 50. Thank God this is not a matte sunscreen. Matte sunscreen வந்து ரொம்ப செட் ஆகாது நம்ம மேக்கப்க்கு கீழே. லைக் மோஸ்ட் ஆஃப் them can pill. And I love this nozzle. Look at that. இப்போ தான் நான் ஓப்பனே பண்ணுறேன் ஆக்சுவலி. Oh, this also has a blue color. Interesting. I really like the packaging. It is so Gen Z coded, but the younger Gen Z coded I would say because nanume Gen Z da. No fragrance. It kind of has that similar smell but no fragrance. No white cast thankfully. And texture I think it is similar. I don't mind it. Prepped. Please ignore shadow in the background because she is going through something. நீங்க கேட் வச்சிருந்தீங்கன்னா you would understand. But இப்போ நம்ம ஆக்சுவல் லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரைமர் இஸ் த மஸ்ட் திங். நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரைமர் வந்து இல்லை இட்ஸ் ஆப்ஷனல் அப்படின்ட்டு. பட் ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ப்ரைமர் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ. அதுவும் இஃப் யூ ஹேவ் ஆயிலி ஸ்கின், உங்களுக்கு வந்து ஆயில் வந்து உங்கள் மேக்கப்பை இந்த இங்கெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா டெஃபினெட்லி கெட் திஸ் ஒன் ஃப்ரம் எல்ஃப். இது வந்து அவங்களுடைய ப்ரவர் ப்ரைமர். திஸ் இஸ் நாட் மை ஃபேவரேட் பட் இட் டஸ் த ஜாப். லைக் உங்கள் மேக்கப்பை அப்படி பிடிச்சி வச்சிருக்கோம். எனக்கே அது ரொம்ப ஃபேவரட் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லிட்டில் bit heavy on my skin but this performance வந்து you cannot like deny. ஸோ நான் வந்து இதை ஆல்மோஸ்ட் ஃபேஸ் ஃபுல்லாக போடுவேன் பட் மோஸ்ட்லி எனக்கு வந்து எங்கே நல்லா ஸ்வெட் ஆகுமோ அங்கே நான் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து இங்கேயே லைட்டாக போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகுறதுனா என்னோட ஃபோர்ஹெட் முடியில இருந்தால் எனக்கு வந்து நிறைய ஸ்வெட் ஆகும். பட் ஸோ அதனாலே நான் வந்து அங்கே ப்ராடக்ட் கொஞ்சம் கம்மியாக போடுவேன். பட் அதுக்கப்புறமா எனக்கு நிறைய ஸ்வெட் ஆகுற இடம்னா இந்த இடம். இதுக்கு ஸ்டார்ட் டுட்டோரியல். நான் உங்களுக்கு சும்மா அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கேன் யூ சி இட் இஸ் லைக் ரியலி ஸ்டிக்கி. அண்ட் இது நீங்கள் வந்து அப்படி லைட்டாக அப்படி காய விட்டுருங்க, ரொம்ப காய விட வேணாம். அதுக்கப்புறமா என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்மளால் அஃபோர்டபுளாக மார்க்கெட்லேயே வாங்க முடியும்னு நினைக்கும் போது ஐ எம் லைக் வெரி ஹாப்பி. அது இந்த ரேடியன்ஸ் ஃபில்டர் ஃப்ரம் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எல்ஃபோட ஹேரோ க்ளோ இருக்குல்ல, அங்கங்கே முடி ஒட்டிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், கடிக்குது. எல்ஃபோட ஹேரோ க்ளோ இருக்குதுல்ல, அதோடைய ஒரு டியூப் லைக் இட்ஸ் ஈவன் பெட்டர்.
than the elf one if you ask me. So இதை நான் வந்து எடுத்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு என்னோட ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் போட்டுக்கிறேன். பிகாஸ் அகேன் ஐ ஹாவ் ஆயிலி ஸ்கின். ஸோ நான் நேரம் போக போக எனக்கு என்ன ஆகும்னா என்னுடைய மொத்த ஃபேஸுமே வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ லைக் டு யூஸ் திஸ். லுக் அட் தட். அண்ட் இது வந்து இட் இஸ் லைக் இன்டென்ஸ். சரியா? ஸோ நீங்கள் வந்து ப்ரஷ்ஷை வச்சு இதை பிளெண்ட் பண்ணுங்க. டோன்ட் யூஸ் இஸ் வித் யுவர் ஹேண்ட். கை வச்சு யூஸ் பண்ணால் இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த க்ளோ வந்து அப்படி ஒரே இடத்துல இருக்குமான்னு எனக்கு தெரியலை. பட் வித் ப்ரஷ் it gives you that insane glow. Look at that. அதனால தான் இதை கீழே போடுறேன், மேலே போடாமல். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் this much of intense. இவ்வளோ கிளார் அடிக்க வேணாம் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, this is optional. If you want to try a foundation in this festive season, I would say get this one from Loreal. இது வந்து அவங்களுடைய tinted serum. நான் யூஸ் பண்ணுற ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 medium tan. And this is really good because இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாகவும் இருக்கும் அண்ட் லைட்டாக ஸ்வெட் ப்ரூஃபாகவும் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு சீரம் அப்படிங்கிறதுனால you wouldn't get that much of coverage but enough to cover. லைக் நீங்கள் பார்ப்பீங்க அப்படி ஒரு ஈவன் டோன் கொடுக்குதுல்ல, அதுதான் எனக்கு வந்து இது வந்து எனக்கு பிடிக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த சீரம் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப டூயாட்டு, ரொம்ப பெருசாக கவரேஜ்லாம் இல்லாமல் ரொம்ப டூயாக இருக்குது அப்படின்னாலே நம்மளோட ஆயிலி ஸ்கின்ல இட் இஸ் கோயிங் டு ஸ்லிப் அண்ட் ஸ்லைடு. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி ஐ வுட் சஜஸ்ட் செமி மேட், நாட் ஃபுல்லி மேட், செமி மேட் ப்ராடக்ட்ஸ். பிகாஸ் அது வந்து உங்கள் ஸ்கின்னை கேக்கி அண்ட் ட்ரை ஆக்காது. அட் த சேம் டைம் இட் வில் லைக் கோ வெல் வித் யுவர் ஸ்கின் டைப். But with this one you have to like கொஞ்சமா build பண்ணிக்கோங்க. If you want you can build up the coverage. You can use this with a sponge too, but spongeல வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு coverage கிடைக்காது. So and I like using it with brushல வந்து மிச்சம் இருக்கிறத மட்டும் நான் வந்து கொண்டு போறேன். because if you sweat you would understand. ஆக்சுவலி இந்த கவரேஜே எனக்கு போதும். பட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் யூஸ் எனி ஃபவுண்டேஷன், உங்களுக்கு வந்து ஸ்பாட் கரெக்ட் மட்டும் எனக்கு பண்ணா போதும் அப்படின்னு இருக்குதுன்னா கெட் திஸ் ப்ராடக்ட் இன்ஸ்டெட். இது வந்து நம்ம பேக்கோட ஸ்டுடியோ ஹச்டி கன்சீலர். இது வந்து உங்களுடைய பாட் கன்சீலர். நான் யூஸ் பண்ற ஷேடு வந்து ஃப்ரெஷ் ப்ரூ. ஐ திங்க் ஐ ஹாவ் மென்ஷன்ட் திஸ் ஒன் இன் சோ மெனி ஆஃப் மை வீடியோஸ். இன்னும் நீங்க வாங்கல அப்படின்னா திஸ் இஸ் யோர் டைம். இது வந்து எப்படின்னா ஐ வில் டேக் இட் வித் அ ப்ரஷ் மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் எனக்கு எங்கெல்லாம் கவரேஜ் வேணுமோ அங்கே மட்டும் ஐ வுட் ஸ்பாட் கரெக்ட். இந்த கன்சீலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் திஸ் மேட் ஃபினிஷ். பட் உங்கள் ஃபேஸை வந்து சுத்தமாக கேக்கி ஆக்காது. லைக் இட் இஸ் ஆல்மோஸ்ட் செல்ஃப் செட்டிங். பட் எனக்கு வந்து பவுடர் செட் பண்ணால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து உங்கள் அண்டர் ஐயில் ரொம்ப லைன்ஸ் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து பெருசாக க்ரீஸ் எல்லாம் ஆகாது அப்படின்னா ஈவன் இஃப் யூ ஹேவ் ஆயிலி ஸ்கின் யூ டோன்ட் நீட் டு செட் யுவர் ஃபேஸ். பட் செட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ தட் மேட் and fresh look for a longer period of time. So அதனால தான் எனக்கு வந்து பவுடர் செட் பண்றது பிடிக்கும். See it will give you so much coverage. பட் நான் என் ப்ரஷ்ல நிறைய எடுக்க கூட இல்லை. I'm using like very little. அதையும் என்னுடைய கையில மிச்சத்தை எடுத்துட்டு தான் நான் வந்து என்னுடைய ஃபேஸ்லயே வைக்கிறேன். பிகாஸ் யூ டோன்ட் நீட் தட் மச். ஆல்ரெடி நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால ஐம் லைக் யூசிங் வெரி லிட்டில். பட் இல்லை நீங்கள் ஃபவுண்டேஷன் போடலை அப்படின்னா அக்கார்டிங் டு யோர் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். ஐம் ஜஸ்ட் ரெக்கமெண்டிங் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? நான் நார்மலாக ஃபவுண்டேஷன் போடலை அப்படின்னா நான் வந்து என்னோடய வாயை சுற்றியும் இந்த கன்சீலர் போட்டுப்பேன். இட் வில் லாஸ்ட் மீ த ஹோல் டே. சரியா? பட் நீங்கள் என்ன முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது வந்து க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அது செட் ஆகுறதுக்கு முன்னாடி. சரியா? இட் டேக்ஸ் லைக் 2 to 3 minutes டு செட் பை இட் செல்ஃப். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரொம்ப ஃபேஸ் எல்லாம் அசைக்காமல் அது வந்து க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பவுடர் செட் பண்ணுறீங்கன்னா இன்னொரு வாட்டி ப்ரஷ்ஷை வச்சு ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒன்ஸ் இட் செட்ஸ் அப்படிதான் இருக்கும். நீங்க க்ரீஸா இருக்கும் போதே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது க்ரீஸாவே தான் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஐ ஹாவ் another கன்சீலர். உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்கான மார்க்ஸ்லாம் கிடையாது. எனக்கு வந்து ஃபுல் கவரேஜ்லாம் எனக்கு வந்து தேவையில்லை. எனக்கு லைட்டாக போதும். எனக்கு வந்து அண்ட் அஃபோர்டபுளாக வேணும் அப்படின்னா we have a gem under 200 or 300 rupeesக்கு கீழே. அது வந்து இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட நியூ கன்சீலர். It is definitely inspired by Maybelline, but the formulation is completely different. Maybelline ஓடது வந்து it has more coverage and it is like more thicker. So sometimes வந்து இங்கல எனக்கு வந்து crease ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. But this one has this filter like finish on the skin. But அந்த shade வந்து எனக்கு ரொம்ப மேட்ச் கிடையாது. இது even though this is like their last shade. Sometimes நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே என்னுடைய கன்சீலர்ஸ் நார்மல் எனக்கு ஸ்கின் டோனு செட் ஆகிற கன்சீலர்ஸ் இங்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு I will use this as a foundation because it is that lightweight.
it has some coverage, like medium to, you can build it up, but I would not recommend building it up. So yeah, but this one is so good. It blends like seamlessly into your skin. I don't know how inside it does this. இந்த சீப்பான ரேட்டுக்கு எப்படி அவங்க இவ்வளவு நல்ல ப்ராடக்ட்லாம் டெலிவர் பண்றாங்கன்னு I have no idea. But look at that. தெரியுதா? It took me like 2 seconds. Like literally 2 seconds. And இது வந்து உங்களுக்கு கேக்கும் ஆகாது. I love my base. Next, I don't have a full face of makeup to recommend. Okay, நான் வந்து கொஞ்சம் ரேண்டமாக தான் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. So I'll just go in that order. Next we have a new product. Almost a new launch. New launch தான். ஆமாம், 1 month கூட ஆயிருக்காது லான்ச் ஆகி. நம்ம நைக்காவோட என்ன பாட் சம்திங். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆன்லைன்லலாம் நிறைய ஜெல்லி ப்ளஷ் பார்த்துருப்போம்ல, என்ன சொல்லுவாங்க அதை, பட்டி ப்ளஷ். லைக் நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படி பவுன்ஸ் ஆகும் உங்களுக்கு. இட் ஹேஸ் தட் சேம் ஃபினிஷ். இட் இஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைங் டு டச். பட் திஸ் இஸ் த ஷேட் இஸ் ஸோ குட். இது வரைக்கும் அந்த மாதிரி வந்த மூஸ் ப்ளஷ்லையோ இல்லை லிப் அண்ட் சீக் டிண்ட்லையோ இந்த அளவுக்கு டீப்பரான ஒரு ப்ளம் ஷேட் நான் வந்து பார்த்ததில்ல. ஸோ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். இது நான் வந்து இன்னைக்கு ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன். ஐ ஹவ் நெவர் ட்ரைட் திஸ் அஸ் ப்ளஷ். பட் லிப்ஸில் இது வந்து சூப்பராக இருக்கும். பட் வி ஹாவ் லிப் ப்ராடக்ட்ஸ். இட் இஸ் நாட் வெரி டூயி. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இட் டு பி டூயி. பட் அது வந்து அந்த அளவுக்கு டூயா இல்லை, தேங்க்ஃபுல்லி. பிகாஸ் டூயாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் நீங்கள் போட்டிருக்கிற ப்ராடக்ட்ஸ் கூட வந்து செட் ஆகாமல் அது வந்து ப்ராடக்ட்ஸை பிரித்து விட்டுரும். பட் திஸ் இஸ் ரியலி பிக்மெண்டட். இட் இஸ் ரியலி பிளெண்டபிள். நான் இன்னைக்கு வந்து ப்ளஷ்ஷை கொஞ்சம் கீழே தள்ளி போட்டேன். பிகாஸ் I don't have a bronzing product or contouring product. But look at that. Okay. This shade might not be for me, especially என்னோடைய blush shade. Don't worry, we'll fix this. But look at that. நீங்க deeper skin tone இருந்தீங்கன்னா இந்த blush வந்து உங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். Oh god, it is so pretty. இந்த ஷேட் நான் தான் வாங்கினேன். எனக்கு ஆக்சுவலி நைக்கால இருந்து பிஆர் கொடுத்துருந்தாங்க. பட் தட் வாஸ் டிஃப்ரெண்ட் ஷேட். பட் எனக்கு வந்து இந்த ஷேடு ட்ரை பண்ணணுமா இருந்துச்சு. ஒயின் அண்ட் விஸ்க் அண்ட் வின். இது வந்து இட் இஸ் அ டீப்பஸ்ட் ஷேட் தே ஹேட். ஸோ இது வந்து லிப்ஸ்ல நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து இதை வாங்கியிருந்தேன். Let me know if I should swatch all 3 in a short or something. But as a blush, this is not my color. No, I don't usually love purple blush. And the placement வந்து it is not helping. So we'll fix that. Next product என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is a powder. And again, it is a new launch. And the Maybelline order, I think I have talked about this before. In a short, I have full about so check that out. And now that I compare the Loreal foundation, I have 2 shades. I have 330. I got this with my own money. But adukaprom Maybelline and reach like for a collab video for Instagram. It's still going. So I also have 310. 310 use pannena, it will brighten my face. 330 use pannena, it is like so closer. So I will look very bland. So now the 310 use பண்ண போறேன். I'm going to use the sponge they come with. அவங்க நல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஸ்பஞ்ச் தரலாம். இது வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு I don't like it. But this is a phenomenal product. It has so much coverage. It is not cakey. அந்த ஷேட் வந்து நமக்கு இன்னும் அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். Because even 330 is like slightly lighter for me. Like full faceலையும் போடணும் அப்படின்னா. But it gives you that filter like finish. I don't know how. Okay, this sponge is not helping me. I need my other sponge, but if I not வெளியில போக முடியாது. Bharat is working. So I'll use this with this brush. And இன்னொன்று நான் வந்து அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணலை. நான் வந்து அதுக்கப்புறம் தான் அதை என்ன குத்து நோட் பண்ண ஆரம்பித்தேன். It kind of has that white cast. தெரியுதா? கொஞ்சம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. ஒயிட் காஸ்ட் சொல்கிறது வரைக்கும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. அப்புறம் தான் என்னன்னு பார்த்தா they have SPF. sun protection இருக்குது. ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்ல சன் ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னாலும் we can expect some kind of whitish finish. ஃபேஸை பிரைட்டன் பண்றது அப்படின்றதுனால I don't mind it. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டும் I hope it is a new launch from Mars Cosmetics. But Mars Cosmeticsல வந்து உங்களால சொல்லவே முடியாது. அவங்க அமேசான்ல கொஞ்சம் ப்ராடக்ட்ஸை இறக்குவாங்க, நைக்கால கொஞ்சம் இறக்குவாங்க, மிந்த்ரால கொஞ்சம் இறக்குவாங்க. whatever is doing well they will launch then. சில ப்ராடக்ட்ஸ்லாம் 3 மாதத்துக்கு அப்புறம் கூட அவங்க அஃபிஷியல் பேஜில் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் ஆல் வெரி கன்ஃபியூசிங். பட் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் தெம். ஸோ ஹூ கேர்ஸ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டார்லிட் பாட் அப்படின்னு ஒரு ஐஷேடோ. ஓகேவா, நான் வச்சிருக்கிற ஷேடு வந்து 01. I love the packaging, the cover. இது வந்து கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்குது. With their Mars logo and everything. And இது வந்து it is a loose glitter, but it is very finely milled.
அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு தெரியல பிகாஸ் ஐம் நாட் வெரி ஐஷேடோ பர்சன். ஸோ ஐ டோன்ட் நோ த டேர்ம்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் லெட் மீ க்ளோஸ் அப்ல கொடுத்துட்டு யூ ஹாவ் டு ஓப்பன் இட். ஐயோ அன்னைக்கு எப்படி ஓப்பன் பண்ணி வாதில்ல நீ. ஓகே யூ ஹாவ் டு ஓப்பன் இட் வெரி கேர்ஃபுல்லி பிகாஸ் திஸ் கேன் கெட் வெரி மெஸ்ஸி வெரி குவிக். நான் வந்து இதுல இருக்கிறதே நான் வந்து எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஜஸ்ட் வாட்ச் த மேஜிக். ஓ மை, this is everything for this festive season. நான் வந்து இதுதான் நம்ம ஸ்விஸ் பியூட்டியில் ரீசெண்டாக ஒரு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ப்ரெஸ்ட் ஃபார்மில் இருக்கிறது. அது இந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சேன். பட் லுக் அட் தட். ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் அ ரிங் லைட். நார்மலாக இந்த மாதிரி ஐஷேடோ பண்ணுறவங்க ரிங் லைட்டில் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் லுக் ஸோ 10 times பெட்டர். பட் திஸ் இஸ் நேச்சுரல் லைட்லேயே இது வந்து இந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. லுக் அட் தட். நான் அந்த அளவுக்கு எடுக்கவும் இல்லை. இதில் இருக்கிற மீதி தான் எடுக்கிறேன். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், அந்த மூடியில் இருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி. இட் இஸ் நாட் ஈவன் தட் மச். பட் லுக் அட் இட். யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் இட். இட் இஸ் நாட் தட் எக்ஸ்பென்சிவ் டூ. My God, look at that reflection. And they have like pretty good shade range also. But எனக்கு வந்து இந்த ஷேட் தான் ட்ரை பண்ணணுமா இருந்துச்சு பிகாஸ் இட்ஸ் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே கைண்ட் ஆஃப். எவ்ரிடேனா எல்லாத்துக்கும் போட முடியாது, பட் யூ கேன் யூஸ் இட் வித் ஆல்மோஸ்ட் ஆல் யுவர் அவுட்ஃபிட்ஸ். ஸோ அதனால தான் இந்த ஷேட் நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் ஐம் நாட் கம்ப்ளைனிங். I have hooded eyes, ஸோ உங்களால் பெருசாக சொல்ல முடியாது. பட் இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் ஐ ஷேடோ, லைக் ஏதாவது வாங்கணும் இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் போடுறதுக்கு ஏதாவது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் பெட்டர் ஆப்ஷன் தட் இஸ். திஸ் இஸ் லைக் ஃபார் 300. அண்ட் உங்களுக்கு இது 2 வருஷம் வரைக்கும் அப்படி இருக்கும் பிகாஸ் அகேன் யூ டோன்ட் நீட் தட் மச். ஐ லவ் திஸ். எனக்கு இந்த மாதிரி ஷிமர்ஸ்ல பிடிக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் அவுட் தான். சி இட்ஸ் டபுளிங். இட் இஸ் ஸோ பிரிட்டி. இட் ஹேஸ் தி ஷிஃப்ட். சரியா, ஷிம்மர்ஸ்ல வந்து ஷிஃப்ட் இல்லை. பட் இட் இஸ் எப்படி சொல்றது, லைட் படுற இடத்துல இட் இஸ் ஷைனிங். அதர் பார்ட்ஸ்ல அது வந்து இதா இருக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ duo. Is it? I don't know. Again, not eyeshadow person, but I love this one. Next வந்து நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான காஜல் கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சீசனுக்கு. பிகாஸ் ஐ ஹாவ் வெரி ரன்னி வாட்டரி வாட்டர் லைன். ஓகேவா? ஸோ எனக்கு எந்த காஜல் போட்டாலும் சீக்கிரமா போயிடும். பட் அதுவும் இல்லாம நிறைய காஜல் வந்து என்னோட கண்ணில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இட் ஆல்மோஸ்ட் பெயின்ஸ் டு ட்ராக் இட். ஓகேவா? பட் அந்த ரெனையோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இட் இஸ் வே டு பிக்மெண்டட் என்னோட வாட்டரி ஐக்கு. பிகாஸ் அது வந்து இங்கேயும் கலெக்ட் ஆகிக்கும். நான் வந்து பார்க்கல அப்படின்னா நல்லா இருக்காது. இட் டசன்ட் லுக் குட். ஸோ அதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபே பியூட்டியோட ஐடியல் காஜல். அண்ட் ஐ ஹேவ் இட் இன் த ஷேட் பிளாக். ஐ டோன்ட் ரியலி லைக் த ப்ரௌன் ஒன் பிகாஸ் தட் இஸ் நாட் வெரி ப்ரௌன் இனஃப். ஐயோ உடஞ்சிச்சா என்ன அதுக்குள்ள? டென்ஷன் ஆயிருவேன். ஓகே இங்க திருக்கணும். நான் இங்க போட்டு திருக்கிட்டு இருக்கேன். ஓகே, மை பேட். But this is really creamy, like there is no effort. See, நார்மல் காஜல் வச்சு என்னால் எப்படி போட முடியாது. என்னுடைய ஃபேவரட் மேபிளின் காஜல் கூட எந்த அளவுக்கு க்ரீமி கிடையாது. அண்ட் இது க்ரீமி மட்டும் இல்லை, இட் இஸ் அ ஸ்மோக். நீங்கள் வந்து இதை வச்சு ஸ்மோக்கி ஐஸ் கூட பண்ணலாம். ஸோ இட் டேக்ஸ் லைக் 2 minutes or 1 minute டு கம்ப்ளீட்லி செட். பட் அதுக்கப்புறமா அது வந்து மூவ் ஆகாது. அண்ட் நிறைய காஜல் வந்து சம்டைம்ஸ் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கண்ணில் இருக்கும். பட் காலையிலையும் பார்க்கும்போது இருக்காது. பட் இது காலையில் வரைக்கும் இருக்குது. ஸோ இட் இஸ் லாங் லாஸ்டிங். ஓகே, ஸோ ஐ திங்க் இட் இஸ் ரியலி குட். ஐ ஜஸ்ட் விஷ் தேர் ப்ரௌன் இஸ் லைக் டீப் ப்ரௌன். ஸோ நம்ம எந்த ஸ்கின் டோன் ஆளுங்க வேணாலும் போட்டுக்கலாம். பட் எனக்குமே அது வந்து கொஞ்சம் காஃபி வந்ததாக இருக்கும். ஸோ ஐ டோன்ட் லைக் இட். I don't use it as much as I use this one. I have a brush. I really like this brush because நார்மலா brush வந்து ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து it doesn't work very well. But இதை வச்சு நீங்க eyeliner போட்டீங்கன்னா கூட you can, easily make and wing with this. So I like it. Next product வந்து ஒரு speed round மாதிரி நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். Loreal Infallible Setting Spray. If you don't have it, kindly get this one because it will make your makeup sweat proof, waterproof, anything proof for at least 8 hours. அண்ட் அதுதான் நம்மளுக்கு வேணும். அந்த மாதிரி ஃபெஸ்டிவ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும், ஒழுங்கா ஃபேன் இருக்காது, வெளியில இருக்க வேண்டியதா இருக்கும். இட்ஸ் அ ஹேசல். இந்த மாதிரி ஒரு செட்டிங் ஸ்ப்ரே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஹோல் ரொட்டீனும் பண்ணி இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் அ வேஸ்ட். சரியா? இதை நான் வந்து எப்போ பண்ண சொல்லுவேன்னா மஸ்காரா அண்ட் காஜல் முன்னாடி நீங்க வந்து பண்ணி முடிச்சிருங்க. I'm not going to use it because I'm not going to waste it. சரியா? This is not that cheap, but also this is not very expensive.
நீங்க வந்து ஃபெஸ்டிவ் டைம்ல மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா திஸ் லைக் பர்ஃபெக்ட். நான் வந்து அந்த மாதிரி தான் வெளியில போறேன் லைக் என்னோட மேக்கப் வந்து அப்படி பட்ஜே ஆகக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் ஐ யூஸ் திஸ் ஒன். திஸ் இஸ் so good, so good. It has a fragrance like a very strong fragrance. நீங்க அடிச்ச உடனே உங்க மூக்குக்குள்ளலாம் ஏறி தகட்டுற மாதிரிலாம் இருக்கும். So keep that in mind for at least for 3 seconds. Don't open your eyes, don't breathe. You will be good to go. And last ஆனா வந்து again ஒரு new launch, but I'm obsessed with this lipstick. I love a liquid lipstick for festive season, but எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தாலும் நல்லா இருக்குமே அப்படின்னு பேக் ஆஃப் த மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். I don't mind reapplying, but I have found a really good transfer proof long lasting bullet lipstick. அது வந்து again it is from Inside Cosmetics. Inside Cosmetics knows what they are doing. இந்த வீடியோலயே நம்ம இது தேர்ட் ஆன இன்சைட்டோட ப்ராடக்ட். அண்ட் நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போற ஷேடு வந்து Rum Cake, and it is a really good burgundy plumish shade. The shade is not looking very good with this makeup look, but again this is not a makeup tutorial, so I don't care that much. இதை நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுருங்க. ஒரு 2 minutes ட்ரை ஆக விட்டதுக்கு அப்புறமா it turns completely matte. It is so creamy. It is almost like mousse. I think அந்த நேம்லயே mousse இருக்குதுன்னு நினைக்கிறேன். I have 2 favorite shades in this range. இன்னைக்கு நான் வந்து ரெண்டத்துல எது போடலான்னு தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தேன். This one, Rum Cake, absolute favorite. This kind of shade just pops up my skin tone. I love that. இன்னொரு ஷேட் என்னன்னு பாத்தீங்கன்னா Mocha Sprinkles, and this is like an everyday nude kind of shade. I love this shade so much. இதுதான் எனக்கு போடலாம்னு நினைச்சேன், பட் ஃபெஸ்டிவ்னாலே கொஞ்சம் போல்டு ஷேட் போட்டாதான் நல்லா இருக்கும். So here you go. Makeup I kind of look crazy because bronzer எதுவும் போடல, பவுடர் வந்து கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் அடிக்குது, but the formulation, everything I showed you, amazing. But thank you so much for watching. I love this lip shade. எல்லாத்தோட லிங்க்ஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீங்க வந்து என்னோட இங்கிலீஷ் வீடியோவையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா. பட் ஐ வில் ட்ரை அண்ட் மேக் லைக் போத் ஈக்குவலி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லைக் ஈக்குவலா பண்ண நான் வந்து ட்ரை பண்றேன். மோர் தமிழ் தேன் இங்கிலீஷ், பட் அகேன் ஐ ஹேவ் டு பி கன்சிஸ்டன்ட் அது நான் பண்றதுக்கு. ஐம் லேக்கிங் அ லிட்டில் ஃபோக்கஸ் அண்ட் மோட்டிவேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்குது. லெட் மீ கெட் பேக் இன் ட்ராக் அண்ட் அப்புறம் கையில் பிடிக்க முடியாது நம்மளையா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வரைக்கும் டாடா.